Hello everyone, welcome back to our channel. இன்னைக்கு லெசன்ல Day 4 vocabulary லெசனுக்கான டெஸ்ட் ஆக்டிவிட்டி தான் பார்க்க போறோம். Day 4 லெசன்ல குக்கிங் ரிலேட்டட் vocabulary லேர்ன் பண்ணிட்டோம் இல்லையா? அந்த வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி சில சென்டென்சஸ் தமிழ்ல கொடுக்கிறேன். அதை நீங்க இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணுங்க. First one, வெங்காயத்தை லேசாக பொன்னிறமாகும் வரை வதக்கவும். Second one, அதில் நசுக்கிய இஞ்சி மற்றும் பூண்டு சேர்க்கவும். Third one, உருளைக்கிழங்கை மசித்து அதில் சேர்க்கவும். Fourth one, வெங்காயத்தை பொடியாக நறுக்கவும். Fifth one, எலுமிச்சையை அதில் பிழியவும். Sixth one, சப்பாத்தியை புரட்டவும். Seventh one, என் அம்மா மாவு சலித்து கொண்டு இருக்கிறார். Eighth one, முட்டைகளை ஒரு கிண்ணத்தில் உடைக்கவும். Ninth one, ஒரு கப் சோள மாவு சேர்க்கவும். Tenth one, எனக்கு 2 பாக்கெட் இட்லி மாவு வேண்டும். 11th one, மாவை 3 நிமிடங்கள் பிசையவும். 12th one, குழம்பை அவ்வப்போது கிண்டவும். 13th one, அவள் தேங்காய் துருவிக்கொண்டு இருக்கிறாள். 14th one, வேக வைத்த உருளைக்கிழங்கை உரிக்கவும். 15th one, இறுதியாக நறுக்கிய கொத்தமல்லி இலைகளை தூவவும். இப்போ வீடியோ பாஸ் பண்ணிட்டு உங்களோட ஆன்சர்ஸ் ட்ரை பண்ணுங்க. நெக்ஸ்ட் நான் ஆன்சர் சொல்லும்போது செக் பண்ணிக்கலாம். ஆன்சர்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன், வெங்காயத்தை லேசாக பொன்னிறமாகும் வரை வதக்கவும். Saute the onion until lightly browned. Second one, அதில் நசுக்கிய இஞ்சி மற்றும் பூண்டு சேர்க்கவும். Add crushed ginger and garlic into it. Third one, உருளைக்கிழங்கை மசித்து அதில் சேர்க்கவும். Mash the potatoes and add into it. Fourth one, வெங்காயத்தை பொடியாக நறுக்கவும். Chop the onions finely. Fifth one, எலுமிச்சையை அதில் பிழியவும். Squeeze the lemon into it. Sixth one, சப்பாத்தியை புரட்டவும். Flip the chapati. Seventh one, என் அம்மா மாவு சலித்து கொண்டு இருக்கிறார். My mother is shifting the flour. Eighth one, முட்டைகளை ஒரு கிண்ணத்தில் உடைக்கவும். Crack the eggs into a bowl. Ninth one, ஒரு கப் சோள மாவு சேர்க்கவும். Add 1 cup of corn flour. Tenth one, எனக்கு 2 பாக்கெட் இட்லி மாவு வேண்டும். I want 2 packets of idli batter. 11th one, மாவை 3 நிமிடங்கள் பிசையவும். Knead the dough for 3 minutes. 12th one, குழம்பை அவ்வப்போது கிண்டவும். Stir the gravy occasionally. 13th one, அவள் தேங்காய் துருவிக்கொண்டு இருக்கிறாள். She is grating the coconut. 14th one, வேக வைத்த உருளைக்கிழங்கை உரிக்கவும். Peel the boiled potatoes. 15th one, இறுதியாக நறுக்கிய கொத்தமல்லி இலைகளை தூவவும். Finally, sprinkle the chopped coriander leaves. இப்போ பார்த்த ஆன்சர்ஸோட உங்களோட ஆன்சர் செக் பண்ணி பாருங்க. மேக்ஸிமம் கரெக்டாக எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அகைன் ஒரு டைம் Day 4 vocabulary lesson பார்த்துட்டு இந்த டெஸ்ட் ஆக்டிவிட்டி ட்ரை பண்ணுங்கள். இந்த டெஸ்ட் சீரிஸ் அண்ட் vocabulary சீரிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் நம்ம Day 5 லெசனில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.